உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தேதி முடிவடைந்துள்ள நிலையில் தமிழக உள்ளாட்சித் தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக பகுஜன் சமாஜ் கட்சி அறிவித்துள்ளது. அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் முடிவடைந்துள்ள நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து போட்டியிடப் போவதாக சனிக்கிழமையன்று திடீரென்று அறிவித்துள்ளது. சென்னையில் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த ராஜ்யசபா எம்பியும் அக்கட்சியின் தமிழக தேர்தல் ஒருங்கிணைப்பாளருமான பிரமோத் குரில், தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுகவிற்கு மாற்று அணி உருவாகும் என்றும், வரும் உள்ளாட்சி தேர்தலில் பரமக்குடியில் நடைபெற்ற தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். Bahujan Samaj Party is not going for any kind of alliance, open or secret alliance with any other party, and we'll highlight the suffering of the people, especially the Dalit people, backward and minority people, and our party, besides development issues, one major issue which our party is going to highlight in these elections is the atrocities on Dalits. Just few days back in Paramkodi, Ramnath district, Dalits were killed in police firing. Our party is going to raise this issue in a very big way in our election campaign. கூட்டத்தின் போது மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங், மாநில துணைத் தலைவர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழக மக்களின் தேவைகளை அறிந்து அதனை செயல்படுத்தும் கட்சியாக பகுஜன் சமாஜ் கட்சி செயல்படும் என்றும் பிரமோத் குரில் தெரிவித்தார்.